இது என்னன்னு தெரியுதா சார்? இது பார்க்க ஏதோ வளையல் மாதிரி இருக்கு சார். தொலை தூரத்துக்கு பயணம் போனாங்கன்னா இதில் கையில் மாட்டிக்கிட்டு தான் போவாங்க. ஆ. மாட்டிட்டு போகத்துல ஏதாவது வம்புழுக்கிற எவனும் சேட்டை பண்ணுறவங்க வந்தாங்கன்னா அப்படியே இழுத்துருவாங்க. கையில் மாட்டினோன்னைக்கு அப்படியே இழுத்துருவாங்க. உடம்புல கறி சதையாக தொங்கிரும். ஓ, இதை இப்படி கையில மாட்டிக்கிடுவாங்க. மாட்டிக்கிட்டு யாராவது பிரச்சனை பண்ணா இதை வச்சு அட்டாக் பண்ணுவாங்க. ஆமா, அட்டாக் பண்ணுவாங்க. என்ன தெரியுமா? கொண்டை ஊசி. தெரியல. அதாவது பெண்கள் வந்து 8 அடி கூந்தல் இருக்கும், குறைஞ்சபட்சம் 7 அடி 8 அடி கூந்தல் இருக்கும். அது அவ்வளோ அப்படி கூடி பிடிச்சி வச்சு முடிச்சு இப்படி சொருகி வச்சிருப்பாங்க. ஏதாவது இந்த பயக்கு வம்புழுக்கிற எவனா இருந்தானா அதை அப்படியே தூக்கி அப்படியே எரிஞ்சிருவாங்க. இந்த பக்கம் பாயிண்டா இருக்கு, ஒன்று இந்த பக்கம் போய் பதிஞ்சிரும், இல்லைன்னா இந்த பக்கம் போய் வெட்டிடும். பிளேடு மாதிரி இருக்குல்ல, ரெண்டு பக்கமே ஷார்ப்பா இருக்கு. ஆமா, எங்க போனாலும் அட்டாக் பண்ணிடுவாங்க. ஆனா இதை வந்து முடியல சொல்லி வச்சா ஒரு கிளிப்பு மாதிரி இருக்கு. ஆமா ஆமா. இது என்னன்னு தெரியுமா சார்? இது வளையல் மாதிரி இருக்கு பார்க்க. இருக்குல்ல, இல்லை இது வந்து விஷ வளையல். அதாவது அந்த புறத்தில் ராணி இவங்கெல்லாம் ரொம்ப சேஃப்டிக்காக இதில் விஷம் வச்சுக்கிடுவாங்க. அந்த குப்பியில் விஷம் வச்சுக்கிடுவாங்க. தன்னோட கற்புக்கு பங்கம் வரும்போது ஒருவேளை படையெடுத்து வருவாங்க. அது நேரத்தில் இது அப்படியே சாப்பிட்ருவாங்க. இது வந்து பிரசவ கத்தி. இதுதான் பிரசவம் பண்ணுற இதுன்னு தெரியுமா சார்? தெரியல. குட்டி அருவா மாதிரி இருக்குது. இல்லை இல்லை, நெல்ல இருக்கும் கிடையாது, கதிரா இருக்கும் கிடையாது. பிரசவம் பார்க்கறது. ஊருக்கு ஒரு மருத்துவச்சி கிளவி தான் இருப்பாங்க. அவங்க வந்து வீட்டில் தான் மருத்துவம் நடக்கும். பிள்ளைய தாயும் சேயும் பிரித்து எடுக்கிற தொப்புள் கொடி அறுக்கிறது அந்த இது உபகரணம். இவ்வளோதான் அந்த காலத்தில் மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இவ்வளோதான். கம்பரக்கத்தி. இது பேர் வந்து கம்பரக்கத்தி. வந்து எங்கள் ஐமா காலத்துலேருந்து பழம்பொருளை சேரிச்சுக்கிட்டே இருக்கும். 100 வருஷமா எங்கள் ஐமா, எங்கள் அப்பா, நான், அடுத்து என் பையங்க, இது மாதிரி 4 தலைமுறையாக சேரிச்சு வச்சுக்கிட்டே இருக்கோம். ஸ்கூல் காலேஜெலாம் காமிச்சிருக்கோம். இதை வந்து கவர்மெண்ட் அருங்காட்சியகத்துலையும் காமிச்சிருக்கோம். விருதுநகர், பழனி, மதுரை, திருநெல்வேலி அப்படி சில ஊரில் போய் காட்சிப்படுத்தி தமிழர்களோட அருமை பெருமைகள்லாம் எடுத்துக்காட்டி அதான் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அவ்வளோதான். நான் அதுக்காக டிஸ்பிளே பண்ணுறக்க யார்ட்டையும் காசு வாங்கின அந்த மாதிரிலாம் பண்ணல. நம்ம தமிழர்கள் கலாச்சாரம் இப்படிலாம் பயன்படுத்தி இருந்திருக்காங்க நம்ம தமிழர்கள்னு அதை வெளிக்கொண்டாருக்காக இப்படி இந்த சேவையாகவே செஞ்சுட்டு வரேன். சிறக்க வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த வேலையை செய்யுங்க.